ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.13ல் இருக்கக்கூடிய லாஸ்ட் சம் 5th சம். இந்த கொஷின் பாருங்கள். இஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன ரூட்ஸ்னால், இதோடைய ரூட்ஸ் எப்படி இருக்குன்னா ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்குது. இந்த கொடுத்துருக்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ்லாம் எப்படி என்ன நேச்சரில் இருக்குது, ரியல் அண்ட் ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரூவ் தட் எய்தர் ஏ இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 3abcன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வெரி ஈஸி ஒன். ரியல் அண்ட் ஈக்குவல்னால் என்ன மீனிங், டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0, அதாவது பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து செய்யணும். ஸோ கொடுத்துருக்கிறதுல ஏ என்னது கரெக்டாக எழுதணும், சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. பி என்னது மைனஸ் 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி. இங்கே சி என்னது பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ மைனஸ் 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ என்னது சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி இன்ட்டு சி எவ்வளவு பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி. இதுதான் நம்மளுக்கு 0ன்னு ஈக்குவல் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரணும், ஏ ஈக்குவல் டு 0வும் இதுவும் வரணும். இது ரெண்டும் வந்தால் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். வருதான்னு பார்க்கலாமா? இப்போ இது ஹோல் ஸ்கொயருங்கும் போது மைனஸ் போயிடும், 4 வந்துடும். இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி எழுதலாம். இங்கேயுமே நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் எழுதணும். ஓகே, மைனஸ் 4 இன்ட்டு சி ஸ்கொயரையும் பி ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அதுக்கடுத்தது மைனஸ் ஏசி க்யூப்னு ஆயிடுது. அதுக்கடுத்து மைனஸ் ஏ பி க்யூப்னு ஆயிடுது. ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பிசி ஆயிரும் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். இப்போது இதில் வந்து நம்ம ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் போடுவோம். ஏ ஸ்கொயருங்கும் போது இங்கே ஏ பவர் 4 மைனஸ் 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு பிசி ப்ளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். இதான் நம்ம வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இதை எழுதியிருக்கிறோம். ஓகேவா? இப்போ இங்கே என்ன இருக்குதுன்னா மைனஸ் 4 இருக்கு இல்லையா, அந்த மைனஸ் 4 கொண்டு நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் 4 சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4ac க்யூப், இங்கேயும் ப்ளஸ் 4ab க்யூப், இங்கே மைனஸ் 4a ஸ்கொயர் பிசி ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே இருக்க இந்த 4ஐ மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 4 இன்ட்டு ஏ பவர் 4 மைனஸ் 8a ஸ்கொயர் பிசி ப்ளஸ் 4b ஸ்கொயர் சி ஸ்கொயர். இது கூட அதை அப்படியே பார்த்து எழுதிட்டு எதெல்லாம் இங்கே கேன்சல் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். ஏசி க்யூப் ப்ளஸ் 4ab க்யூப் மைனஸ் 4a ஸ்கொயர் பிசி ஈக்குவல் டு 0 இல்லையா? ஓகே, இப்போ பார்க்கலாம். இப்போ இதில் இருக்கிற எல்லா டேர்ம்லேயும் நம்மளுக்கு 4 இருக்கிறதுனால 4ஐ வெளியில் எடுக்க முடியும். ஓகேவா? அடுத்தது இப்போ 4b ஸ்கொயர் சி ஸ்கொயரும் மைனஸ் 4b ஸ்கொயர் சி ஸ்கொயரும் இங்கே கேன்சல் ஆயிடுது. வேறு எதுவுமே நம்மளுக்கு கேன்சல் ஆகாது பாருங்கள். வேறு என்னென்னா ஏ ஸ்கொயர் பிசியில் வந்து இங்கே மைனஸ் 8a ஸ்கொயர் பிசின்னு இருக்குது, இங்கே ப்ளஸ் 4a ஸ்கொயர் பிசின்னு இருக்குது. அப்போ இதிலேருந்து இந்த 8லேருந்து 4 பேஜ்னா ஒரு 4 தான் இருக்கும். ஸோ எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். 4a பவர் 4 மைனஸ் 8லேருந்து 4 பேஜ்னா 4a ஸ்கொயர் பிசி ப்ளஸ் 4ac க்யூப் ப்ளஸ் 4ab க்யூப் ஈக்குவல் டு 0. இப்போ இது எல்லாத்துலேயும் இருந்து நம்ம வந்து 4aவை நம்ம வெளியில் எடுக்க போகிறோம். இப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாமா? 4a இன்ட்டு ஏ க்யூப் மைனஸ் ஏபிசி ப்ளஸ் சி க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ இதில் ஒரு சின்ன இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதில் என்ன ப்ரூவ் பண்ணலாம்னா 4a இஸ் ஈக்குவல் டு 0, 4a பவர் 4 4b ஸ்கொயர் சி ஸ்கொயர்
சி ஸ்கொயர் மைனஸ் 4ac cube ப்ளஸ் 4ab cube. ஓகே, இப்போ இது எல்லாத்துலேயும் இந்த 4 எடுக்கும்போது இங்கே வந்து என்னென்னா a ஸ்கொயர் பிசி இருக்கு இல்லையா, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ், இங்கேயும் மைனஸ் தான் இருக்குது, சாரி. அப்போது 12 இருக்கும். அப்போனா இங்கே என்ன இருக்கும், மைனஸ் 12 a ஸ்கொயர் பிசி. அப்போ அதுலேருந்து ஒரு 4a எடுத்துட்டோம்னா இங்கே மைனஸ் 3abc இருக்கும், ரைட். ஸோ இப்போ தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணுவோம். 4a is equal to 0, இங்கே a cube மைனஸ் 3abc ப்ளஸ் c cube ப்ளஸ் b cube is equal to 0. ஸோ இங்கே a is equal to 0, இங்கே வந்து a cube ப்ளஸ் b cube ப்ளஸ் c cube is equal to 3abc. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு, ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஒரு சின்ன குழப்பம் என்ன அப்படின்னா, இங்கே மைனஸை வந்து விட்டுட்டு நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். இது வந்து மைனஸில் இருக்கிறனால இதுவும் மைனஸில் இருக்கிறனால ரெண்டையும் ஆட் தான் பண்ணணும். ஆட் பண்ணும்போது 4a நம்ம வெளியில் எடுக்கும்போது இங்கே 3a இருக்கும், சரியா? ஏன்னா 4 × 3 தான் 12. ஓகே, தேங்க்யூ.